ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விபூஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லுங்கி வந்து ஈஸி மெத்தடை எப்படி மூட்டுறதுன்னு பார்க்கலாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தையல்லாம் எப்படி போடுறதுன்னு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோங்க. அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுறது அப்படிங்கிறது இந்த லுங்கி மூட்டுறப்ப தெரிஞ்சுக்கலாங்க. லுங்கி நீங்கள் ஒரு 4-5 லுங்கி நல்லா நேராக வச்சு மூட்டினீங்கனாவே உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தையல் வந்து நேர் தையல் வந்துடும். இது லுங்கி எப்படி மூட்டுறது அப்படின்னா, நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம துணியை விட்டுக்கலாங்க. 1/2 இன்ச்சுக்கு துணியை விட்டுட்டு நம்ம மேலே வந்து ஒரு பீஸ் வச்சுக்கலாங்க. இப்போ 2ஆக இருக்குது இல்லைங்களா, நம்ம 2ஆக இருக்கிறதுல கீழே ஒரு கீழ் பீஸை வந்து கொஞ்சம் முன்னாடி 1/2 இன்ச்சு முன்னாடி விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லுங்கி தைச்சி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு தையல் கரெக்டாக வந்துடுங்க, நீட்டாக வரும். பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். பிசுரெல்லாம் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க. இது நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மேலே இருக்கிறத ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வச்சு நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி தையல் போடுறப்போ வந்து பிசுறு வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி தையல் போடுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாங்க. அந்த உருவிட்டு வரும் இல்லைங்களா, அந்த நூலெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறம் எப்பயுமே அந்த பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே முன்னாடி கட் பண்ணினாலுமே அடுத்தது நம்ம தைக்கவே நூல் கொஞ்சம் பிரிஞ்சிட்டு வருங்க. அந்த நூலையும் நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூலை எடுத்துட்டு நம்ம பாருங்கள், லுங்கி வந்து 2ஆக பிரித்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி கீழ் பீஸில் 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே மடிச்சிட்டிங்க. அப்படி 2வது மடிப்பு மடிச்சிட்டிங்க அப்படின்னா பிசுறு உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாதுங்க. நம்ம லுங்கி மூட்டி இருக்க மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. நல்லா நீட்டாக வந்துடுங்க. முன்னாடி உள்ளார வந்து உள்ளாரையும் மேலேயும் வந்து நம்ம லுங்கி மூட்டியிருக்கோம் அந்த மாதிரி தெரியாதுங்க. நல்லா நீட்டாக வந்துடும். பாருங்கள், நம்ம 1/2 இன்ச்சு நம்ம துணி விட்ருக்குறோங்க. அதை வந்து நம்ம லுங்கி வந்து நல்லா நம்ம நீ விட்டுக்கலாங்க. நீ விட்டோம்னா நம்ம கீழே வந்து சுருக்கம் தெரியாதுங்க. இந்த மாதிரி தைக்கிறப்போ நல்லா நீட்டாக வருங்க. பாருங்கள், நான் 2 கை வச்சு எப்படி நீவுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீவிட்டு நம்ம அதை மடிச்சிட்டோம்னா அப்படின்னம்னா மேலே உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரியே இருக்குங்க. நம்ம அதுக்கு முடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும்தான் நம்ம விட்டுட்டு தையல் போடணுங்க. அந்த பிசுறு எல்லாமே உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம லுங்கி மூட்டி கொடுக்குறப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம எப்போ தைக்கிறனாலுமே அந்த லாஸ்ட்டு முடிகிற வரைக்குமே அது துணியை வந்து தள்ளி விட்டு நம்ம மூட்டினோம் அப்படின்னோம்னா நம்மளை தையல் போட்டிருக்கிறது நீட்டாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து வீடியோ கண்டினியூவாக போட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு இந்தமேட்டுக்கு கண்டினியூவாக வீடியோ வருங்க. இது வந்து நம்ம புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த லுங்கி மூட்டி பழகுறப்போ இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் பாருங்கள், இப்போ லுங்கி வந்து அந்த இது மடித்து நம்ம லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஒரே மாதிரியே நம்ம தைச்சிட்டு வரலாங்க. தையல் போடுறப்போ வந்து நேராக தையல் போடுங்க. அந்த எண்டுலேயே தையல் போட்டு பழகுனீங்க அப்படின்னா ஒரு 4-5 லுங்கி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தையலுமே நீட்டாக போட்டு பழகிக்கலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தையல் வரத்துக்கு இந்த மாதிரி லுங்கி ஓரடிச்சு பாருங்கள். ஏன்னா இது காட்டன் லுங்கி தான். நம்மளுக்கு வந்து ஓரடிக்கிறப்போ வந்து இழுத்துக்கிட்டு போகாது, எதுவுமே பண்ணாதுங்க. நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ லுங்கி அடித்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு தையல் லுங்கி போட்டு நம்ம மூட்டின மாதிரியே தெரியாதுங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க. 2 பக்கமே பாருங்கள், 2 பக்கமே ஒரே மாதிரியே நம்மளுக்கு வந்துடும். இப்போ லுங்கி மூட்டி முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 4 லுங்கி கொடுத்துருந்தாங்க. 4 லுங்கியுமே பார்த்திங்கன்னா மூட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தாங்க ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.